ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இங்கிலீஷ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா லைவ் டெமோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 90க்கு சரியா 86 மார்க் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் சரியா. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இவர் பண்ணியிருக்கிற நல்ல விஷயத்தையும் சரி, இவர் சில தவறுகள் பண்ணியிருக்காரு, அதையும் நம்ம என்னாச்சு போதை திருத்திக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் டோட்டலில் கன்சர்ன் பண்ணும்போது சரியா. அதனால் கண்டிப்பாக இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகே, எப்பயுமே நம்ம 12th பப்ளிக் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே அதாவது 3 பேர் நமக்கு வேல்யூவேட் பண்ணுவாங்க சரியா. ஏஇ, எஸ்ஓசிஇ இந்த 3 பேர் நமக்கு வேல்யூவேட் பண்ணுவாங்க. அது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா. அதை ஏன்னா 3 பேர் நம்ம பேப்பரை வேல்யூவேட் பண்ணும்போது 3 பேருமே நம்ம என்னாச்சும் பார்த்தா செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுங்க. அதேமாதிரி பேஜ் வாரியாக என்னாச்சும் பார்த்தீங்கன்னா டோட்டல் போடுவாங்க. அதே மாதிரி பக்க வாரியாக என்னாச்சும் பார்த்தீங்கன்னா டோட்டல் போடுவாங்க. இதுதான் நமக்கு வந்து எப்போயும் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், எத்தனை பேர் நம்ம பேப்பரை வேல்யூவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சரியா. ஏன்னா 3 பேர் கீழே சைன் போட்டிருப்பாங்க பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏஇ, எஸ்ஓ, அதுக்கப்புறம் சிஇ 3 பேருமே சைன் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒன் வேர்ட்ஸுக்கு நம்ம எப்பயுமே நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம். அதாவது கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சரியா. 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் சரியா. அதனால தயவு செய்து இந்த மாதிரி நீங்கள் மார்ஜின் போட்டு நீங்கள் என்னாச்சு பார்த்தா எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப நீட் அண்ட் கிளியராகவும் இருக்கும். ஈஸியாக பேப்பர் திருத்துறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சார் பேப்பர் திருத்துறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையிலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அப்படி கிடையாது. பேப்பர் திருத்துறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவங்க மேலே டென்ஷன் ஆகாமல் இருப்பாங்க. சைக்காலஜிக்கலாக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசணும் சரியா. ஏன்னா நம்ம 3 மணி நேரம் எழுதக்கூடிய பேப்பரை அவங்க 10 மினிட்ஸில் பேப்பரை வேல்யூவேட் பண்ண போகிறாங்க சரியா. அப்போ நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களோட பேப்பர் தான் அவங்கள்ட்ட பேசணும். நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், எனக்கு மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் தான் என்னாச்சு பார்த்தா மார்க்கை போட வைக்கணும். அதுக்கு உங்கள் பேப்பர் தான் என்னாச்சு பார்த்தா பேசணும் சரியா. அதனால் சூப்பராக ஒரு பாருங்கள் 18 ஒன்வேர்டு வந்து ஒரே பேஜில் எழுதிட்டார். அடுத்து ஒரு 2 ஒன்வேர்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி பேஜ் எழுதியிருக்காரு. இந்த பின்னாடி பேஜில் இப்படி எழுதும் போது மேலே தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க சரியா. இது ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த ஒன்வேர்டுக்குரிய மார்க்கை நோட் பண்ணாமல் கூட மேபி என்னாச்சும் பார்த்தா விட்டுடலாம் சரியா. அந்த மாதிரி அது ரொம்ப ரேர் கேஸ் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதனால் இப்படி வந்து மேலே போய் ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஒரு 2 லைன், இப்போ 2 லைன் எழுதியிருக்காங்களே, இந்த 2 லைனை தாண்டி கூட நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் செக்ஷன் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் அண்ட் கிளியராக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதியிருக்காரு பாருங்கள். இவர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் அதாவது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவர் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அடித்தல் திருத்தல் எந்த இடத்துலையுமே இல்லை சரியா. அதே மாதிரி நீட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே வந்து மிஸ்டேக் இல்லை. அதே மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் என்னாச்சு பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கணும். இவர் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையுமே இவர் பண்ணியிருக்க மிஸ்டேக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு அதாவது இப்போ 25ல் ஏ கொஸ்டினுக்கு அங்கனக்குள்ளே ஆன்சர் எழுதிட்டாரு. இந்த பி கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த பேஜ் கூட கொண்டு போய்க்கலாம் சரியா. ஆனால் இந்த 2 லைனை மட்டும் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் தவறுதலானது. அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், மாற்றிக்கணும் நீங்கள் எழுதும்போது. அதே மாதிரி பார்ட் 3ல் சரியா, அதாவது ரெஃபரன்ஸ் தனியாக எழுதிட்டு சரியா, ரெஃபரன்ஸ் சூப்பராக எழுதிக்காரு பாருங்க. ரெஃபரன்ஸ் தனியாக 32 கொஸ்டினுக்கு ரெஃபரன்ஸ் தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் கான்டெக்ட்ஸும் சூப்பராக அனௌன்ஸ் எழுதிக்காரு, எக்ஸ்ப்ளனேஷன் சரியா. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டு போனால் இங்கே போய் உட்காந்துட்டு ரெஃபரன்ஸு, கான்டெக்ட்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு போய் நம்ம வந்து கலரை கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது பிளாக் கலர் இந்த மாதிரி நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதுவோம் சரி. ஏன்னா ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுத தேவையில்லை. நீங்கள் கொடுத்துருக்க ஹெட்டிங்கை இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தனியாகவே தெரியும் சரியா. அதனால் அதுக்கு டைம் வந்து அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சரியா. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளியராக என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி தான் தயவுசெய்து பண்ணாதீங்க. திரும்ப அவர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து அதுதான். செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் 2 அப்படியே ஒரு அடுத்த பேஜ் கொண்டு போயிருந்துக்கலாம், பரவாயில்ல. அதை நீங்கள் எழுதும் போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கங்க. அதே மாதிரி
இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்களேன், இந்த மாரி அவர் வந்து ரொம்ப சிம்பிளா, அதிகமா டைம் எடுத்துக்க தேவையில்லல்ல. இந்த மாரி புல்லட்டின் வச்சிருக்காரு. சரியா? இதெல்லாம் நீங்க வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேப்பர்லயே நீங்க மத்த சப்ஜெக்ட் பேப்பருக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா, நெறைய பேர் என்ன நெனைக்கிறீங்கன்னா, அந்த பாயிண்ட் போட்டு எழுதும்போது டைம் நமக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கிறீங்க. சரியா? இந்த மாரி புல்லட்டின் கூட நீங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா போடலாம். புல்லட்டின் போட்டு கூட நீங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா எழுதலாம். அது அவங்களுக்கு அதாவது நீங்க எழுதும்போது அது வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு டைம வேஸ்ட் பண்றத என்ன தவிர்க்கும். சரியா? அத தெளிவா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 39த் கொஸ்டின் எப்படி சூப்பரா எழுதியிருக்காருங்கிறத பாருங்க. அந்த டயலாக் கான்வர்சேஷன் வந்து என்னாச்சு பார்த்தா சூப்பரா எழுதியிருக்கிறாரு. அதே மாரி அ அதாவது பார்ட் 4 அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எ நைஸ் கப் ஆஃப் டீ சரியா? அந்த போயம் எப்படி சாரி அந்த சப்ளிமெண்ட்ரிக்கு எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கன்டென்ட்ஸ் சரியா? இன்ட்ரோடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூலு, செகண்ட் கோல்டன் ரூலு, தேர்ட் கோல்டன் ரூலு இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்ல கூட குறிப்பு சட்டம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டே என்னாச்சு பார்த்து குடுத்து, அதுக்கப்புறம் எழுதியிருக்காரு. சரியா? இந்த மாதிரிலாம் நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நெறைய பேர் எழுதுறீங்க. இருந்தாலும் அவர் எழுதியிருக்கிற விஷயங்கள இப்ப தெளிவா அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஹெட்டிங் மட்டும் அவர் வந்து கேப்ஸ் லெட்டர் எழுதி காட்டுறாரு. சரியா? ஈஸியா ஓகே இது சப்ஹெட்டிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி நீங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஐடியாஸ நீங்க மேபி என்னன்னா, உங்களோட மத்த சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு அதிகமான மார்க்க கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி மாறலும் என்ன சூப்பரா எழுதியிருக்கிறாரு. அந்த மாறல மட்டும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கேப்பிட்டல் லெட்டர் எழுதியிருக்காரு பாருங்க. சரியா? இதெல்லாம் நீங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த 42ல பிக் கொஸ்டின். அடுத்த பிக் கொஸ்டினுக்கும் அதே மாரி. சரியா? சப்ஹெட்டிங் ஃபுல்லாவே கேப்பிட்டல் லெட்டர்ல நீங்க எழுதலாம். அது வந்து தனியா நமக்கு தெரியிறதும் சரியா? அது மார்க்க நமக்கு அதாவது கூட்டி குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதே மாரி எல்லா பிக் கொஸ்டினுமே அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா, மாறல் வந்து எழுதியிருக்கிறாரு. அதையும் தெளிவா நீங்க பார்த்துக்கங்க. சரியா? கண்டிப்பா இந்த பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு நெறைய ஐடியாஸ குடுத்துருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்க ஷேர் பண்ணுங்க. லெட்டர் ரைட்டிங்கே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சூப்பரா எழுதியிருக்காரு. சரியா? எப்பயுமே வந்து அந்த எக்ஸ்எக்ஸ் அப்படிங்கிற போடுறத மறந்துடாதீங்க. எந்த இடத்துலயுமே நம்மளோட நேம் வந்து ப்ரெசென்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அதாவது ஃப்ரம்ல இருக்கு பாருங்க, எக்ஸ்எக்ஸ்ன்னு சொல்லி போட்டு எழுதியிருக்கிறாருல, அதை தெளிவா நீங்க பார்த்துக்கங்க. சரியா? இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் நல்ல மார்க் வந்து என்னாச்சு பார்த்தா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இவர் 90க்கு 86 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக கெரியர் கைடன்ஸ் வீடியோஸும் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அது எல்லாமே உங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக நீங்கள் 12th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.